So we are having the notes prepared by aspirant Sabarina. So அவங்க நமக்காக நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடியல் ஃப்ளூயிட் ரியல் ஃப்ளூயிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? விஸ்காசிட்டி, கம்ப்ரசிபிலிட்டி, சர்ஃபேஸ் ஜீரோவா இருந்தா ஐடியல் ஃப்ளூயிட் சார். அதே வந்து இருந்தா ரியல் ஃப்ளூயிட். அது ரியல் ஃப்ளூயிட் சார். டென்சிட்டி வந்து ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம் யூனிட் kg per மீட்டர் கியூப் கிலோகிராம் பெர் மீட்டர். ஸ்பெசிபிக் வெயிட்டோட ஓகே வெயிட் பை வால்யூம் நியூட்டன் பர் மீட்டர் கியூப் சார். ஓகே ஸ்பெசிபிக் வால்யூம் வால்யூம் பை மாஸ் இன்வர்ஸ் ஆஃப் டென்சிட்டி மீட்டர் கியூப் பை kg சார். ஸோ ஸ்பெசிபிக் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பெர் யூனிட் மாஸ்னு அர்த்தம். அது நோட் பண்ணீங்க. ஸ்பெசிபிக்ன்றது பெர் யூனிட் மாஸ். நோட்ஸ் எடுத்து அந்த பக்கம் இருந்ததுன்னா ஸ்பெசிபிக்னா பெர் யூனிட் மாஸ் அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் கேஸ்ல பெர் யூனிட் மாஸ் தான் வரும். சில எக்ஸெப்ஷனும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிபிக் வெயிட்னா பெர் யூனிட் வால்யூம் வருது. தப்பு கிடையாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து ஸ்பெசிபிக்ன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன வரும்? மாஸ் பெர் யூனிட் மாஸ். ரேட்னா என்ன சொன்னோம்? per unit times. கிரேடியன்ட்னா என்ன சொன்னோம்? By unit distance. அவ்வளவுதான், வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ஓகே, வெரி குட். அடுத்தது ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன போட்டிருக்காங்க? Specific weight of any liquid divided by specific weight of standard liquid sir. ஸ்டாண்டர்ட் லிக்விட் என்ன யூஸ் பண்ணுவோம்? Water. வாட்டர். இதே வந்து ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் எனி கேஸ் டு ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கேஸ். அதுவும் இருக்கலாம். ஃபார்முலா இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். லிக்விட் தான் இருக்கணும் கிடையாது. கேஸ். ஸ்டாண்டர்ட் கேஸ் என்னது? Standard gas air. ஓகே, இதோட யூனிட் நோ யூனிட். ஸ்பெசிபிக் வெயிட்னா வெயிட் பை வால்யூம். வெயிட் பை வால்யூம்னா ரோஜி அது கூட சொல்லுவோம். ஸ்பெசிபிக் கிராவிட்டினா இன்னொரு ரிலேட்டிவ் டென்சிட்டி சொல்லலாம். அது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். Standard fluid. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு என்ன வரும்? வாட்டர் பை வாட்டர் போட்டா 1 வரும். Yes sir. கரெக்டா? Yes sir. ஓகே, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் தான் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ். Yes sir. சரியா? மெர்க்குரிக்கு வந்து 13.6. Yes sir. ஓகே, ஸ்பெசிபிக் கிராவிட்டி டெம்பரேச்சர் மாத்தினா ஸ்பெசிபிக் கிராவிட்டி மாறும். அதனால வந்து அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி சொல்லணும். டைனமிக் விஸ்காசிட்டி யூனிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியூட்டன் செகண்ட் பை Newton second per meter square or dyne second per meter square. இங்க இல்லாட்டி பாஸ்கல் செகண்ட் ஸ்கொயர்னா Pascal second sir. இதுல வந்து இது வந்து 1 பாய்ஸ்ல சொல்லுவாங்க. 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 0.9 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். 10 பாய்ஸ் ஈக்குவல் டு 1 Newton second per meter square sir. ஓகே, வெரி குட். கினமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு எஸ்ஐ யூனிட் வந்து Newton meter per second square sir. Newton second per meter square sir. கினமேட்டிக் Oh, meter square by second sir. ஆமா, கினமேட்டிக் விஸ்காசிட்டி. இப்ப கினமேட்டிக்ன்ற வார்த்தை வந்துச்சுனாலே நீங்க புரிஞ்சிக்கணும். கினமேட்டிக்ன்ற வார்த்தை உனக்கு என்ன புரிய வைக்குது? கைனமேட்டிக்னா மோஷன்ல ஆக்ட் ஆகுது சார். இப்ப மேல இருக்க விஸ்காசிட்டிக்கு பேரு டைனமிக்ஸ். டைனமிக்னா என்ன புரியுது ஏற்படுது? டைனமிக்னா என்ன புரிதல் ஏற்படுது? டைனமிக்னா அங்க வந்து ஃபோர்ஸ பத்தி நம்ம இது பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அங்க வந்து ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அந்த விஸ்காசிட்டில. கினமேட்டிக்னா மோஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே ஓகே சார். யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் என்ன சொல்றாங்க? எஸ்ஐ யூனிட் வந்து இதுக்கு மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் சார். அது வந்து நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் சார். அது ஓகே. இப்ப சிஜிஎஸ் கினமேட்டிக் விஸ்காசிட்டி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். கினமேட்டிக் விஸ்காசிட்டியோட சிஜிஎஸ் யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் சார். சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் செல்லமா எப்படி கூப்பிடுறோம்? ஸ்ட்ரோக்னு கூப்பிடுறோம். 1 ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் சொன்னா எவ்வளவு வரணும்? 1 stroke is 10 power minus 4 meter square by second sir. அப்ப 1 meter square per second equal to how many stroke? 1 meter square by second. 1 meter square per second equal to how many stroke?
10,000. 10,000 ஸ்ட்ரோக் அவ்வளவுதான். 10,000 ஸ்ட்ரோக்ஸ் சேர்ந்தா 1 மீட்டர் ஸ்கொயர் செகண்ட். ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆகும் சார். ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு காரணம் தெரியுமா? இப்ப ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் சேர்ந்து இருக்கும் லிக்விட்ல. ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் சேர்ந்து இருக்கும். ரெண்டு பேரும் கை கோத்துட்டு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. சரியா? லிக்விட்ல எப்படி இருக்கும்? மாலிகுல் ஜாயின் ஆகி இருக்கும் சார். பக்கத்துல ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு இப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸுக்கு பேரு cohesive force. Cohesive force. Cohesive forceனா force acting between two molecules. ஓகே சார். சரியா? இப்ப நீ உன் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு இருக்க. நீ ஒரு மாலிகுல், உன் ஃப்ரெண்ட் ஒரு மாலிகுல். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறோம், சூடு பண்றோம். என்ன பண்ணுவீங்க? பிரிஞ்சிருவோம் சார். அவ்வளவுதான், பிரிஞ்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு மாலிகுலும் cohesive force வந்து கம்மியாகும். cohesive force கம்மியானால விஸ்காசிட்டி கம்மியாகும். லிக்விட்ல மட்டும்தான் இது. ஓகே சார். லிக்விட்ல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா விஸ்காசிட்டி கம்மியாகும். both are inversely proportional. எஸ் சார். ஓகே. அடுத்தது கேஸ் வரும். கேஸ்ல ரெண்டு மாலிகுல் இப்படி இருக்கும். செப்பரேட்டட், பிரிஞ்சிருக்கும் சார். செப்பரேட்டடா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு மாலிகுலும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, மோதி மோதி விளையாடுவாங்க. ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க? கேஸ் collision will take place. மோதல்னால என்ன ஆகும் அப்படின்னா, மொமெண்டம் டிரான்ஸ்பர் நடக்கும். மோதல்னால என்ன நடக்கும்? மோதனா மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸ் வெலாசிட்டி சேர்ந்தா மொமெண்டம். சோ மோதல்னால ரெண்டு மாலிகுல் நடக்கல, மொமெண்டம் டிரான்ஸ்பர் நடக்கும். எஸ் சார். சரியா? இதான் வந்து கேஸ்ல உள்ள பிஹேவியர். ஓகே சார். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகப்படுத்த போறோம். கேஸ்ல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா மோதல் அதிகமாகும், வேகமா. சரியா? ஒரு சின்ன ரூம் இருக்கு, கற்பனை பண்ணிக்கோ. அங்க மாலிகுலாம் தனித்தனியா இருக்கு. சாதாரணமா இருக்கும்போது கம்மியான மோதல் இருக்கும். அதே நம்ம கீழ இருந்து சூடுபடுத்தணும் அப்படின்னா அதிகமான மோதல் அதிகமாகும். சோ பொல்யூஷன் அதிகமா இருக்கும். சோ பொல்யூஷன் அதிகமா இருந்தா மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்? அதுவும் அதிகமா இருக்கும் சார். சோ மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் அதிகமா இருக்கனால இங்க விஸ்காசிட்டி ஆஃப் கேஸஸ் வந்து அதிகமாகும். எஸ் சார். சோ கேஸஸ்ல விஸ்காசிட்டிக்கு டெம்பரேச்சர் தொடர்பு என்ன? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார். அவ்வளவுதான். இது வாழ்க்கையில தூக்கத்துல எப்ப கேட்டாலும் மறக்கூடாது. சோ விஸ்காசிட்டி வந்து பார்க்கும்போது கேசலின் கம்மியா இருக்கும், கேசலோட வாட்டர் அதிகமா இருக்கும். வாட்டரோட க்ரூட் ஆயில், அப்புறம் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய். சோ விளக்கெண்ணெய்க்கு விஸ்காசிட்டி அதிகம். கேசலின்னா என்ன சொல்லுவாங்க? பெட்ரோல். ஆமா, பெட்ரோலுக்கு விஸ்காசிட்டி கம்மி. சரியா? அப்ப கேசலின் ஒரு பக்கம் ஊத்துறேன், விளக்கெண்ணெய ஊத்துறேன், எது வேகமா போகும்? கேசலின் தான் சார் வேகமா போகும், ஏன்னா விஸ்காசிட்டி கம்மியா இருக்கனால. எஸ். விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 டிகிரி செல்சியஸ்ல சென்டிபாய்ட் சொல்றாங்க. விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் வந்து கொகேஷன் அண்ட் மாலிகுலர் மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றாங்க. அது எப்படி சொல்லணும்? பிரஷர் வந்து ஸ்கேலார் யூனிட், டைரக்ஷன் இல்ல அப்படின்றது தெரியும். ஏன்னா எல்லா டைரக்ஷனையும் மெஷர் பண்ணா பிரஷர் வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட். அதான் பாஸ்கல்லா. பேரோமீட்டரால நம்ம மெஷர் பண்ணக்கூடியது அட்மாஸ்பியரிக் பிரஷர். பி இருக்கு இல்லையா? பிக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஏ. அப்ப ஏவும் இந்த டி, டெர்ல வந்து டி இருக்குல்ல, பேரோமீட்டர்ன்றத வந்து பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிட்டு, பேரோமீட்டர்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். பேர்லயே பிட்டு வைக்கிறோம். பேர்லயே பிட்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அப்சல்யூட் பிரஷர்னா சம் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் பிரஷர் பிளஸ் கேஜ் பிரஷர் சொல்றாங்க. பாசிட்டிவா இருக்கும்போது, நெகட்டிவா இருந்தா அட்மாஸ்பியரிக் பிரஷர் மைனஸ் வேக்கம் பிரஷர். சோ மெர்க்குரி பேரோமீட்டர் இல்ல அனிராய்டு பேரோமீட்டர். பேரோமீட்டர்னால எதுக்கு யூஸ் ஆகுது? அட்டாமிக் பிரஷரை மெஷர் பண்றதுக்கு. அட்மாஸ்பியரிக் பிரஷர். அட்டாமிக் பிரஷர்ல அட்மாஸ்பியரிக் பிரஷர். அட்மாஸ்பியரிக் பிரஷர். எஸ் சார். பீசோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? லோ பிரஷரை வந்து மெஷர் பண்றதுக்கு. லோ பிரஷர் அட் எ பாயிண்ட்.
ஸோ பீனா பாயிண்ட், பீசோமீட்டர்ல உள்ள பி வந்து எதை குறிக்குன்னா பாயிண்ட். அது மட்டும் இல்லாம லோ, பி சோ, சோல வந்து லோ அப்படின்னு வச்சிருக்கோம். மேனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? ஹை சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட வந்து மெஷர் பண்றதுக்கு மேனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஹை சர்ஃபேஸ் டென்ஷன் லிக்விட பயன்படுத்துறாங்க மேனோமீட்டர்ல. அதை பயன்படுத்தி மெஷர் பிரஷர் அட் எ பாயிண்ட். இதுவும் பிரஷர் அட் எ பாயிண்ட் தான் யூஸ் ஆகுது. டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? பிரஷர் டிஃபரன்ஸ். ஓகே, பிரஷர் ரேட்டை மெஷர் பண்ணோம்னா இப்போ H2S2 மைனஸ் H1S1 அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கும். மெக்கானிக்கல் பிரஷர் கேஜுக்கு உதாரணம் என்னென்ன சொல்றாங்க? டயப்ரம், பவுண்டரி, boundary, போர்டன் டியூப், dead weight, பெல்லோ pressure angle, bellow pressure angle. அவ்வளவுதான். அடுத்தது பிரஷர் ஆஃப் கேஜ் பிரஷர் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா வந்து ρGH யூஸ் பண்றாங்க. கேஜ் பிரஷர் வந்து நமக்கு என்னன்னா பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோ, ஜீரோவா இருக்கலாம். ஆனா அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து வேரிஸ் வித் ஆல்டிடியூட். உயரமாக போக 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 டெம்பரேச்சர் போக போக லோக்கல் கண்டிஷன் மாற மாற அட்மாஸ்பியர் பிரஷர் மாறும். அட்மாஸ்பரிக் பிரஷர் சார்ந்துள்ளது 3 வேரியபிள். ஒன்னு ஆல்டிடியூடு, ரெண்டாவது டெம்பரேச்சர், இன்னொன்று லோக்கல் கண்டிஷன். அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோக்கு வரானுங்க. லேமினார் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோனா ஆல் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் மூவ் அலாங் த வெல் டிஃபைன்டு பாத். இது வந்து டிஃபைன்டு பாத். அது போற பாதை வந்து தெளிவா போச்சுன்னா எப்படின்னா போலாம், நேரா போலாம், தெளிவா போச்சுன்னா தெளிவா வெல் டிஃபைன்டு பாத் ஸ்ட்ரீம் லைன்டு பாத் அத போனா அது பேரு லேமினார் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோ என்னன்னா ரெனால்ட்ஸ் ஒருத்தர் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து என்ன பண்ணானா, ரெனால்ட்ஸ் வந்து சொன்னாரு 2000 இருந்தா லேமினார் ஃப்ளோ சார். 4000க்கு மேல இருந்தா டர்புலன்ட் ஃப்ளோ சார். அங்க ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஜிக்ஜாகா போகும். கண்ணா பின்னானே மோதி 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 போகும், ஜிக்ஜாகா போகும். அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னாங்க. சரி, அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெடி அண்ட் அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னாங்க. ஸ்டெடி ஃப்ளோனா ஒருத்தர் ஸ்டெடியா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டெடியா இருக்காங்க அப்படின்னா டைம் சேஞ்ச் பண்ணி மாறாம இருக்காங்கன்னு அர்த்தம் சார். எந்த நேரத்துல இன்னைக்கு இப்ப டைம் என்ன ஆகுதுன்னா 8:40 ஆகுது. 8:40 பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கான், 8:50 பார்த்தாலும் ஒன்று பார்த்தா, நாளைக்கு வந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கான். நேரம் மாறினாலும் ஆள் வந்து மாறல, ஸ்டெடியா இருக்கான்னு அர்த்தம். சரியா? So if your fluid and flow characteristics such as density, velocity, pressure at a point fix பண்ணிடணும். எல்லா பாயிண்ட மாத்தி மாத்திலாம் போய் பார்க்க முடியாது. பாயிண்ட பிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம மெஷர் பண்றோம். அது வந்து பண்ணோம்னா அது ஸ்டெடி ஃப்ளோ. ஃப்ளோ வேரியபிள் சேஞ்சஸ் வித் சைன்னா அன்ஸ்டெடி ஃப்ளோ. அப்போ அதை எப்படி சொல்றாங்க? dv/dt = 0, ds/dt = applicable for all properties சொல்றாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னா என்னது? வெலாசிட்டி வந்து ஜீரோவா, வெலாசிட்டி வந்து சேமா இருக்கு அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. அது வந்து எல்லா பாயிண்ட்லயும் மாறுது அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ சார். வெலாசிட்டி வெக்டர் மட்டும் கிடையாது, ஃப்ளோ வேரியபிளே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ், அங்க நேரத்தை பொறுத்த மாதிரி இடத்தை பொறுத்து மாறாம இருந்தா இங்க வந்து நேரத்தை பிக்ஸ் பண்றோம். சரியா? ஸ்டெடியா அன்ஸ்டெடியான்னு பார்க்கும்போது இடத்தை பிக்ஸ் பண்ணணும். பாயிண்ட் should be fixed. இங்க யூனிஃபார்மா நான் யூனிஃபார்ம் ஆகும்போது டைம் should be fixed. அப்ப எது மாறுதுன்னா டிஸ்டன்ஸ் மாறுது. when a flow variable does not change with respect to space at a fixed time. சரியா? அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. இங்க அது வந்து ஒரு சாம்பிளுக்கு வெலாசிட்டி வெக்டரை வந்து சொல்லலாம். இது வெலாசிட்டி வெக்டார் சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ் in the flow is same அப்படின்னா at any instant of time. instant of time னா என்ன அர்த்தம்? அந்த டைம் நேரத்தில். இப்ப 8:42 ஆகுது. இப்போ ஒரு வாட்டி மெஷர் பண்ணிட்டு அப்புறமா ஒரு வாட்டி மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இப்ப டைம் வந்து 8:42. 8:42க்கு பாயிண்ட் ஏல வெலாசிட்டி என்னன்னு பாக்குறேன், பாயிண்ட் பில வெலாசிட்டி என்னன்னு பாக்குறேன். ரெண்டுமே ஒன்னா இருக்குதுன்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ. பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும்
8:42 கரெக்டா 8:42 மறுபடியும் மெஷர் பண்றேன். பாயிண்ட் பிலையும் வெலாசிட்டி வெக்டார் மாறி இருந்ததுன்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ சார். அவ்வளவுதான். ஸோ டிஎஸ்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்னு அர்த்தம். கம்ப்ரசிபிள் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ, கம்ப்ரசிபிள் ஃப்ளோல என்னவா இருக்கும்? டென்சிட்டி சேஞ்ச் ஆகும் சார். டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். பட் ரோ வந்து நாட் டென்சிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோனா டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் சார். ஓகே. அடுத்து ரொட்டேஷனல் ஃப்ளோ இரோட்டேஷன் போனா ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இப்படி வருது. இதான் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஓடிட்டே இருக்கும்போது இது ரொட்டேட் ஆகாம இப்படியே போச்சுன்னா அது வந்து இரோட்டேஷன் ஃப்ளோ. ஆனா ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வந்து எப்படி சுத்தி சுத்தி போச்சுன்னா அது ரொட்டேஷனல் ஃப்ளோ. அப்ப when the fluid particle rotate about its mass center, fluid particle rotate about its mass center அப்படின்னா rotational flow. When the fluid Yes, sir. particle rotate about its axis அப்படின்னா rotational flow. When the fluid particle does not rotate, when the fluid particle does not rotate about its mass center னா irrotation. Irrotational flow. One-dimensional flow னா fluid particle change its position with respect to one direction அப்படின்னா one One dimension. dimensional flow. Two direction னா Two dimensional flow sir. three direction னா Three dimensional flow sir. அடுத்தது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. Yes sir. மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட்டோட யூனிட் என்ன? Mass flow rate. மாஸோட யூனிட் என்ன? M kg. ஓகே, மாஸோட யூனிட் வந்து கே. அப்ப மாஸ் ஃப்ளோ ரேட்டோட யூனிட் என்ன? ரேட்னா என்ன சொன்னேன்? kg per second. அவ்வளவுதான். மாஸ் ஃப்ளோ ரேட் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? It is the dm by dt. It is the amount of mass of the fluid flowing per unit time. Mass flow Yes, rate mass எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? M. Mass flow rate எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? dm by dt. dm by dt சொல்லுவாங்க. இல்லாட்டி that is also can be called as m dot. m போட்டு மேல ஒரு புள்ளி வைப்பாங்க. Yes sir. m dot equal to dm by dt. அது நோட் பண்ணீங்க நோட்ஸ்ல இருந்தா m dot equal to dm by dt. இங்க வந்து rho av equal to constant பதிலா m dot equal to constant போட்டுக்கலாம். Okay sir. m dot equal to constant. அப்ப டென்சிட்டினா என்ன? Density. Mass by volume. Mass by volume. Therefore mass equal to Mass equal to density into volume. அப்ப mass equal to density into volume னா mass flow rate equal to density into volumetric flow rate. Mass Okay. equal to density into volume. அப்ப m by t equal to rho into v by t. அப்ப m by t னா m dot equal to rho into v dot. v dot னா volumetric flow rate. Volumetric rate Volumetric flow rate வந்து AB, area into velocity. இல்ல அதான். ஓகே, இப்ப volumetric flow rate ஓட யூனிட் என்ன? Area into velocity. Meter power 5. Mass flow rate ஓட யூனிட் என்ன? Meter cube by second sir. மீட்டர் கியூப் பை செகண்ட் தான் வந்து வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டோட யூனிட். அது வந்து v டாட்னு சொல்லலாம். இல்லாட்டி செல்லமா எப்படி சொன்னா q அப்படி சொல்லுவாங்க. Yes sir. ஃப்ளோ ரேட் வந்து இன்னொரு பேர் என்னது? Q. q நோட்டேஷன். இன்னொரு பேர் வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னுவாங்க. Okay sir. வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் வந்து டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க. அப்ப m டாட் ஈக்குவல் டு ரோ இன்டு v டாட் அது நோட் பண்ணீங்க. அது மட்டும் m டாட் ஈக்குவல் டு ரோ கியூன்னு கூட நோட் பண்ணீங்க. இப்ப இந்த ஃபார்முலா எழுதும் போது m டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா கன்டினியூட்டி ஈக்குவேஷன், ரோ கியூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா கன்டினியூட்டி ஈக்குவேஷன், ரோ av ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா கன்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகே, m டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், rho q equal to constant, rho av equal to constant. Okay sir. இங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை எழுதுறீங்களா? rho av equal to constant. அது எப்படி இருந்ததுன்னா a வும் v யும் சேர்ந்தா Volumetric Q. இல்லாட்டி v டாட் கூட சொல்லலாம். சரியா? Okay sir.
இப்போ ரோ கியூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப எம் டாட் ரோ இன்டு கியூனா எம் டாட். எம் டாட் sir. கான்ஸ்டன்ட்னாலும் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் தான். மாஸ் இன்ஃப்ளோ ஈக்குவல் டு மாஸ் அவுட்ஃப்ளோ. எம் டாட் இன் ஈக்குவல் டு எம் டாட் அவுட். Okay, sir. இல்லாட்டி ரோ ஒன் கியூ ஒன் ஈக்குவல் டு ரோ டூ கியூ டூ. Okay, sir. இல்லாட்டி ரோ ஒன் ஏ ஒன் வி ஒன் ஈக்குவல் டு ரோ டூ ஏ டூ வி டூ. Okay, sir. ஓகே, எல்லாமே வரும். இது கன்வெர்டிகேஷன் ஒரு சிம்பிளா ரோ ஏபி மட்டும் தெரிஞ்சிருக்கு. அது வந்து எல்லா வடிவமும் தெரியணும். ஏன்னா ப்ராப்ளம் இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவாங்க. கன்வெர்டிகேஷன் கொஸ்டின் ப்ரோன் ஜோன். Okay, sir. டிஃபரன்ஷியல் ஃபார்மேட்ல சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 டைமென்ஷனல் கன்வெர்டிகேஷன் வந்து dv by dx dv by dy dw by dz equal 0. இது வந்து u னா x காம்போனன்ட் வெலாசிட்டி, v னா y காம்போனன்ட் வெலாசிட்டி அப்படின்னா 3 டைமென்ஷனல் கன்வெர்டிகேஷன் இன் டிஃபரன்ஷியல் ஃபார்மேட். அடுத்தது கன்வெர்டிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் வந்து ஒரு கம்ப்ரசிவ் ஃப்ளூயிடுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க என்ன வரும்னா டோ ரோ டி ரோ பை டிடி இல்ல டோ ரோ பை டோ டி பிளஸ் டோ டைம் பை டோ எக்ஸ் ஆஃப் ரோ யூ பிளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ரோ பி பிளஸ் டோ பை ஏன் வந்து இந்த ரோ வந்தானா கம்ப்ரசிபிள்னா ரோ வந்துருவான் உள்ள. சரியா? இப்ப இந்த டைம் பொறுத்து மாறணும் அப்படின்னா இது அன்ஸ்டடி சொல்லலாம். அன்ஸ்டடி கம்ப்ரசிபிள் ஃப்ளோக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். Okay, sir. இதே வந்து ஸ்டெடி கம்ப்ரசிபிள் ஃப்ளோக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொன்னாங்கன்னா என்ன எது வராது? dp by dt மட்டும் dp by dt மட்டும் வராது. அதாவது டி ரோ பை டிடி, அது பி கிடையாது, டி ரோ டென்சிட்டி அது மட்டும் வராது. ரொட்டேஷனல் காம்போனன்ட் வந்து ஒமேகா சொல்லுவாங்க. ஒமேகா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ஆஃப் டைம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஐஜேகே டிட்டர்மின் போட்டா டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஏ டோ பை டோ இசட் யூ போட்டீங்கன்னா கிடைக்கும். ஒமேகா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்டூ டோ ஒமேகா ஒமேகா இசட். இது வந்து இந்த ஃபார்முலா என்னன்னா ஒமேகா இசட். இங்க ஒமேகா மட்டும் போட்டுறீங்க, ஒமேகா சபிக்ஸ் இசட் ஈக்குவல் டு ஆஃப் டைம்ஸ் ஆஃப் டோ ஒமேகா பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ இசட். Okay. சாரி, இது வந்து ஒமேகா எக்ஸ். சாரி, இது வந்து ஒமேகா இசட் கிடையாது, ஒமேகா எக்ஸ். Yes, sir. Omega x omega sir வரும். of open the bracket dou w by dou y minus dou v by dou z. Z இங்க வந்து ஒமேகா y என்ன வரும்? ஒமேகா y வந்து ரோ ஒமேகா dx. இல்ல இல்ல, இப்ப ஒமேகா z ஓட ஃபார்முலா இத காட்டிட்டேன் இல்லையா? இங்க வந்து ஒமேகா z ஓட காம்போனன்ட் இதை பார்த்தாச்சு. ஒமேகா x போட்டோம்ல, ஒமேகா yனா j இருக்குல்ல, j வந்து j மட்டும் மறைச்சுக்கிட்டு இது வந்து ரிவர்ஸ்ல எழுதணும். ஏன்னா j வந்து மைனஸ்ல வரும் இல்லையா? டோ u பை டோ z மைனஸ் டோ w டோ u z மைனஸ் டோ ரோ பை டோ x வரும் சார். நீங்க பாருமா, w பை y மட்டும் மறைச்சிக்கிறேன். y மட்டும் மறைச்சிக்கிட்டு y யோட காலத்தை மட்டும் மறைச்சிக்கோ. மறைச்சிக்கிட்டு k இருந்து வா, டோ கிராஸ் மல்டிப்ளை டோ u பை டோ z மைனஸ் டோ w பை டோ x. அப்ப ஒமேகா z வரும்போது டோ v பை டோ x மைனஸ் டோ u பை டோ y. சோ இர்ரோட்டேஷன் ஃப்ளோனா ஒமேகா x ஈக்குவல் டு ஒமேகா y ஒமேகா z மூணுமே 0வா இருக்கும். சரியா? தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். வாட்டிசிட்டினா 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் காம்போனன்ட் சொல்றாங்க. அப்ப 2 இன்டு ஒமேகா வாட்டிசிட்டி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா. வாட்டிசிட்டி எப்படி நோட்டேட் பண்ணா கப்பா அப்படின்வாங்க, இல்ல ஓம் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? வாட்டிசிட்டி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் 2 ஒமேகா. சர்க்குலேஷன் அப்படின்னா லைன் இன்டெகிரல் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. இதான் நீங்க இன்னைக்கு எடுத்த நோட்ஸ். ஸோ நோட்ஸ் வந்து ஃபுல்லா ஒரு ரிவைஸ் பண்ணியாச்சு. ஒரு சப்ஜெக்ட்ன்றது நினைச்சுங்க, சப்ஜெக்ட் வந்து ஒரு 50 பேஜ்.
50 பேஜ்னா சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா கண்டென்ஸ் ஆயிடும். சரியா? அப்ப அதுதான் வந்து நம்மளோட ஜேர்னியில வந்து கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ அடுத்தது என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த இது வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் என்ன போலான்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஸ்ட்ரீம் லைன். இப்ப எடுத்துக்கிறோம், ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்குது. ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, we are drawing the line towards the direction of tangential vector. ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஃப்ளோ நடக்குது. ஒரு கர்வ் மாதிரி ஒரு கர்வை போடு, இப்படி அப்படியே ஒரு கர்வை போடு. கர்வை போட்டு கர்வ்ல ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணி நேரா ஒரு கோடு போடு. கர்வ் இருக்கு, கர்வ் தான் ஃப்ளோ நடக்குது. அப்படி இப்படி 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 ஒரு கர்வ். சரியா? கர்வ் இருக்கு, கர்வ் மேல ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ஏ. அப்புறம் அங்க பேரலா ஒரு ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டோம். அந்த லைன் தான் வெலாசிட்டி வெக்டார் அட் தட் பாயிண்ட். லைன் போட்டீங்கன்னா வெலாசிட்டி வெக்டார் அட் தட் பாயிண்ட். சோ இப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து வெலாசிட்டி வெக்டார் இருக்கான். சரியா? நம்ம ரெஃபரன்ஸ் வந்து யாரு? velocity vector. When you draw a line along the tangent of velocity vector, when you draw a line tangent to the velocity vector, அப்படின்னா when you draw streamline sir, அதான் ஸ்ட்ரீம் லைன். yes sir, இப்ப ஸ்ட்ரீம் லைன் தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது பாத் லைன். நெக்ஸ்ட் வந்து பாத் லைன். yes sir, பாத் லைன்னா என்னன்னா, the line traced by the single particle. ஒரே ஒரு பார்ட்டிகலை மட்டும் நம்ம கரெக்டா பிடிக்கிறோம். அந்த பார்ட்டிகல் வந்து எப்படிலாம் போகுதுன்னு நம்ம அதை வந்து ட்ரேஸ் பண்ணோம்னா அதான் வந்து பாத் லைன். Path line is the locus of the single particle. Locus of the single particle when it flow at when it flow with respect to time. ஸோ வந்து நேரம் மாற மாற இப்ப வந்து செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் பார்ட்டிகல் இங்க இருக்கான், இங்க இருக்கான். பார்ட்டிகல் வந்து எங்க இருக்கானா, இப்ப இதான் பார்ட்டிகல். என் பார்ட்டிகல் வந்து நான் இந்த இங்க புடிச்சு வச்சிருக்கேன் பார்ட்டிகல். ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் இப்ப இங்க இருக்கான், அடுத்தது வந்து இங்க வரான், அடுத்தது இங்க வரான், அடுத்தது இங்க வரான், இங்க வரான், இங்க வரான். பார்ட் எங்கெங்கெல்லாம் அத லோக்கஸா நான் வரைஞ்சேன்னா அந்த லைனுக்கு பேரு path line. பாத் லைன்ல பிட் என்னன்னா, பாத்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? P. P ஃபார் பார்ட்டிகல். லைன், the locus of the line traced by a single particle. எத்தனை பார்ட்டிகல்? Single particle. ஒரே பார்ட்டிகல் தான். அப்ப ஒண்ணுன்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது பிட்டு ஏ. பாத்துல ரெண்டாவது லெட்டர் என்னது? பாத்துல ரெண்டாவது லெட்டர் பாத்துல ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? பி. செகண்ட் லெட்டர் A. ஏனா ஒண்ணுன்னு அர்த்தம். சரியா? அப்ப ஒரு பார்ட்டிகல், the line traced by the locus of the single particle with respect to time.
during the flow. ஃப்ளோ நடக்கும்போது டைம் மாற மாற எங்க போனான்றதான் பார்த்தோம். அடுத்தது ஸ்ட்ரீக் லைன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீக் லைன். ஸ்ட்ரீக் லைன்னா என்ன அப்படின்னா the line traced by the different particle. The line joined by the different particle passing through a single point. Passing through a single point at an instant. At an instant. சரியா? இப்ப வீடு இருக்கு. உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு வாசல் இருக்குமா? வீட்டுல வாசல் இருக்கா? சரி, இப்ப வாசல் வழியா கரெக்டா வந்து ஒவ்வொருத்தரா வராங்க. வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் சார். நீங்க? நானு, தங்கச்சி, சிஸ்டர், அதுக்கப்புறம் அம்மா அப்பா 4 பேர். அம்மா அப்பா அவ்வளவுதானா? 4 பேர் தானா? சிஸ்டர் சார் 4 பேர் சார். சரி, 4 பேர். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வராங்க வீட்டுக்குள்ள. காலையில இருந்து எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வரீங்க, வாசல் வழியா வரீங்க. யாரோ வர. இப்ப நீ தான் வர. நீ வந்து எங்க, உனக்கு பிடிச்ச ஸ்பாட் எங்க வீட்டுல? உனக்கு பிடிச்ச இடம் எது? வீட்டுல ஆள்ல உட்காந்துட்டீங்க. தங்கச்சி வரா. தங்கச்சியும் வாசல் வழியா தான் வரா. வாசல் வழியா வந்து அவளுக்கு பிடிச்ச இடம் எது? கிச்சன் சார். கிச்சன்ல உட்காந்துட்டா. சரி, அம்மா வராங்க. அம்மா எங்க உட்கார்றாங்க? ஓகே, பூஜா ரூம் சார். பூஜா. அப்பா வராரு. அப்பா எங்க உட்கார்றாரு? சிட் அவுட் சார். அவ்வளவுதான். இப்ப 4 பேரையும் ஒரு லைனா கனெக்ட் பண்ணோம்னா 4 பேரும் எது வழியா வந்தீங்க? சேம் வாசல். எல்லாம் வாசல் வழியா தான் வந்தீங்க. ஆனா 4 பேரையும் ஃபர்ஸ்ட் நீ ஆள்ல கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு கனெக்ட் பண்ணிட்டு பூஜை ரூம் கனெக்ட் பண்ணிட்டு சிட் அவுட் வரைக்கும் ஒரு கோடு போட்டோம்னா அந்த லைனுக்கு பேரு ஸ்ட்ரீக் லைன். ஸ்ட்ரீக் லைன்னா எத்தனை பார்ட்டிகல்? many particle. The path traced by the many particle, different particle. The path traced by the different particle passing through a எத்தனை பாயிண்ட்? single point. Any particle, single point. That is the path traced by the many particle passing through a single point at an instant. At an instant என்ன அர்த்தம்? ஒரே டைம்ல. இந்த டைம்ல 4 பேர் எங்கடா இருக்காங்க? தூக்குனா அவங்கள அப்படின்னா 4 பேருக்கு கோடு போடு அப்படின்னா அதான் ஸ்ட்ரீக். புரிஞ்சுதா? இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன். இது கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோன். சரியா? நான் கொஸ்டின் ப்ரோன் ஜோன் சொன்னா நீ போட்டு வச்சுக்கணும். QPZ அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். கொஸ்டின் ப்ரோன் ஜோன். சரியா? எதெல்லாம் கொஸ்டின் ப்ரோன் ஜோன்னா அதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறது ஈஸி. மொத்தம் முழுசும் படிப்ப. ஆனா ரிவிஷன் பண்ணும்போது கொஸ்டின் ப்ரோன் ஜோன் மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா சூப்பரா ரிவைஸ் பண்ணிடலாம். சரியா? அதனால இதை பாருங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க, கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேற வழி கிடையாது. நமக்கு வந்து கடுமையா உழைச்சாதான் இதுவா இருக்கும். ஸோ கடுமையா உழைக்கணும்னா ஆல்வேஸ் while you preparing have the bottle of water. இப்ப நான் எத்தனை நாள் தண்ணி குடிச்சேன் நடக்கும்போது? 10 வாட்டி குடிச்சேன். ஆனா நீங்க எத்தனை நாள் குடிச்சீங்க? தண்ணியே குடிக்கல. அவ்வளவுதான், அவுட். ஆட்டத்துல இருந்து அவுட் ஆயிடும். அப்ப என்கிட்ட எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க தேவையில்ல. நடத்தும் போது அப்படியே கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு வச்சிருக்கணும். ஆமா, தண்ணி குடிக்கணும். ரொட்டீனா இதை ஃபாலோ பண்ணாதான் கிளாஸ் வந்து இதுவா இருக்கும். கிளாஸ் வந்து எனர்ஜெட்டிக்கா when you do the thing energetically it will always tend to success. When you do the things with tired it leads to when you do the things with tiredness it leads to எங்க கொண்டு போய் விடும்?
ஃபெயில்யூர். தோக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்? டயர்டா ப்ரிப்பேர் பண்ணும். ஜெயிக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்? ஃபயரா ப்ரிப்பேர் பண்ண சொல்றீங்க sir. எனர்ஜியா ப்ரிப்பேர் பண்ணும். ஜெயிக்கணும் அப்படின்னா எனர்ஜியா ப்ரிப்பேர் பண்ணும். எனர்ஜிக்கு கண்டிப்பா வாட்டர் தான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரியா? வாட்டருக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு, நம்ம பேசுறத கேட்கக்கூடிய பிஹேவியர் அதுக்கு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து உனக்கும் போகும், பக்கத்துல வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலுக்கும் போகும். அந்த தண்ணியை உள்ள குடிச்சா என்ன ஆகும்? மெமரி அதிகமாகும். மெமரி வந்து, அதாவது வாட்டருக்கு பிஹேவியர் என்னன்னா, இட் இட் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன். யாராச்சும் இப்ப இங்க தண்ணி இருக்குன்னா நான் பேசுறதுல இந்த வாட்டர் கேட்டுட்டே இருக்கும். Yes sir. அப்போ உனக்கு எப்பவுமே நீ படிக்கும் போது பக்கத்துல வாட்டர் வச்சிருந்தா நீ படிக்கலாம், உன் வாட்டர் என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணும். உனக்கு தெரியாது, இந்த விஷயம் புரியாது. இட் இஸ் a சீக்ரெட். என்னன்னா நீ படிக்கும் போது பக்கத்துல தண்ணி வச்சு படிச்சா நீ படிக்கிறது பிரெயினுக்கும் போவோம், தண்ணிக்கும் போவோம். தண்ணியை குடிச்சா மறுபடியும் மெமரி உள்ள போகும். டபுள் 200. ஃபர்ஸ்ட் நீ நீ கேட்கறல்ல அது 100. தண்ணி ஒண்ணு கேட்டுச்சுல அது ஒரு 100. தண்ணியை உள்ள குடிச்சுன்னா 200. So super successக்கு always have a bottle of water while you are studying. நீ படிக்கிறதெல்லாம் வந்து தண்ணி கேக்குதுன்னு நம்பு. தண்ணியை குடி, ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜெட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லைஃப்ல சீக்கிரமா சக்சஸ அட்டைன் பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட் சாம்பியன். தேங்க்யூ.